அதாவது ஒவ்வொரு பிரச்சனையுமே 2 பகுதியா இருக்கு. இப்போ நம்ம ஆ. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ஒரு கஷ்டமான வேலைய நம்ம கையில எடுக்கிறோம். அது ஆ. வெற்றிகரமா முடிஞ்சாலும் முடியலாம், தோல்வியா முடிஞ்சாலும் முடியலாம். ஆ ஓகே. ம நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அ ஒரு ஒரு 10 நாள் நீங்க அதுக்காக உழைக்கணும். ஆ ஓகே. 11வது நாள் தான் விளைவு தெரியும். அதனுடைய ரிசல்ட் வந்து 11வது நாள் தான் தெரியும். ஆமா. ஆ நீங்க 10 நாள் உழைச்சதுக்கப்புறம் 11வது நாள் கிடைக்கிற விளைவு வந்து நிச்சயம் இல்லாதது. வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். இப்ப கிடைக்கலாம். இப்ப நீங்க ஆ. வந்து தோல்வி கிடைச்சிருமோன்னு நெனச்சான்னு சொன்னா, இந்த 10 நாள் உங்களால உழைக்க மாட்டோம். 10 நாள் உங்களால உழைக்க எஸ். முடியுமா? உழைக்கலாம். உழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, தோல்வி ஆயிட்டுனா என்ன பண்றது? நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம். இவ்வளத்தையும் வேஸ்ட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி, ஒரு பரிதவிப்பு ஏற்படும் நமக்கு. ஆமாமா. அப்போ நாம என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அது வந்து பிரசன்ட் ஒண்ணு, ஃபியூச்சர் ஒண்ணு. அந்த ம். பிரசன்ட்ல நம்ம உழைக்கணும். ஃபியூச்சர்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா, ஃபியூச்சர வந்து ம். நீங்க முதல்லயே கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அது வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமான்னு சொல்லி நீங்க ஃபியூச்சர முதல்லயே கையில எடுத்தீங்கன்னு சொன்னா, பிரசன்ட்ல உழைக்கிற தன்மை நமக்கு குறைஞ்சு போயிரும். அப்போ ஓஹோ! நம்ம அதுதான். அந்த ஃபியூச்சர நம்ம என்ன பண்றதுங்கிறது தான் கேள்வி. ஃபியூச்சர ஓஹோ! வந்து அதனால தான் என்னன்னு சொன்னா, நம்ம டோட்டல் மைண்டுன்னு ஒண்ணு சொல்றோம். டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும். ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஒரு இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம ஃபியூச்சர வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணணும். எஸ், எஸ். ஃபியூச்சர சஸ்பெண்ட் சொல்றது பண்ணுனா தான் பிரசன்ட்ல நீங்களால உழைக்க முடியும். அப்போ ஃபியூச்சர சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா சஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு நல்லா கிடைக்கும் நிச்சயமா. வெற்றி தான் கிடைக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறது வந்து ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல ஏற்படவும் செய்யலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். அதே நேரத்தில நம்ம என்னன்னா டோட்டல் மைண்டையோ அல்லது இறைவனையோ நம்புனோம்னு சொன்னா, வெற்றி கிடைக்குங்கிறதுல நம்ம ஒரு ஒரு நம்பிக்கையோட செயல்படலாம். அதனால அந்த மாரி நம்ம நம்ம எந்த சிக்கலான வேலைகள 2 பகுதியா பிரிச்சுக்கிடணும். நம்மளால செய்யக்கூடிய பகுதி, செய்ய முடியாத பகுதின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கிட்டு, செய்ய முடியாத பகுதிய வந்து இறைவன்ட்டயோ அல்லது டோட்டல் மைண்ட்டயோ ஒப்படைச்சிரணும். அப்படின்னா விட்டுறணும். எஸ். நீங்க நல்ல முறையில பிரசன்ட்ல நல்ல முறையில செயல்பட்டா நிச்சயமா வெற்றி கிடைக்க தானே செய்யும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லல்ல. எஸ், எஸ். அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளா இருந்ததுன்னா அப்படித்தான் அணுகணும்.